உக்ரைன் என்னைக்கோ போர் நிறுத்தத்துக்கு தயார் தான். ஆனா ரஷ்யா தான் தயார் இல்ல அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கே நெஞ்சு வலி வர மாரி அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரே போடா போட்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அவரு அந்த 28 பாயிண்ட்ட படிச்சு, அதுல எது எது ஒத்து வராது அப்படின்னு தூக்கி வீசாம, அதுல சின்ன சின்ன கஸ்டமைஸ் பண்ணி அப்படியே டிராஃப்ட்ட ரெடி பண்ணும்போது, மிசைல்கள்லாம் வந்து விழுந்துருச்சாமா. எங்க தலைநகர் கிவ்ல. இதுலருந்து என்ன தெரியுது? அமைதிய ரஷ்யா விரும்பலன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டாரு. என்னமோ இவரு அந்த பேப்பர படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் முதல் ஏவுகணை உக்ரைன்ல விழுந்த மாரி. 3 வருஷமா விழுந்துகிட்டு தான் இருக்கு. இவர தவிர மத்த எல்லா பயலுக்கும் டிக்கெட்ட கிழிச்சு தர்றாய்ங்க. இவரு மட்டும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. சரி ஓடட்டும். காமெடியனா இருந்து நாட்டுக்கே அதிபரா வந்தவரு, எம்புட்டு விஷயங்கள் கைக்குள்ள வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் எடுத்து விடுவாருல்ல. விட்டு தப்பிக்கட்டும். ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, இப்ப இவரு ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரையும், இவரு ஒத்துக்கிட்டாரு, ரஷ்யா ஒத்துக்கல அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட எடுத்துக்கிறாரு. ஆனா, அமெரிக்காவ பொறுத்தவரை ரஷ்யா ஒத்துக்குது, ஒத்துக்கலைங்கலாம் 2வது. நீ முதல்ல இத படிச்சு பார்த்து வந்து வெள்ளை மாளிகைக்கு சேரு அப்படின்னு சொல்லி விட்டாய்ங்க. இன்னொரு பக்கம் ஐரோப்பாவ போடு போடுன்னு போட்டத நேத்து பார்த்தோம். அதனால ஐரோப்பா பெரிய அளவு அடுத்து இன்னும் மல்லு கட்டாம வெயிட் பண்றாய்ங்க. 2 நாள்ல திருப்பி அவனுங்களுக்கு புத்தி பேதலிச்சிரும். ஏதாச்சும் சேட்டைய குடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி ரவுண்ட் அடிக்கும்போது, ரஷ்யால என்ன நடக்குது அப்படிங்கிறதுதான். ரஷ்யாவ பொறுத்தவரையும் இதே காலகட்டம் தான் தலைநகர் கிவ்வ பெரிய அளவு தாக்குதல். அதாவது 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களையும், ஏவுகணைகளையும் 2யும் எண்ணிக்கை 100 அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஆனா மிசைல், ஆளில்லா விமானம் எல்லாத்தையும் வச்சு தான் தாக்கியிருக்கார்கள். உக்ரைனை பொறுத்தவரையும் ஜெலன்ஸ்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. நான் படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரமே தாக்குறாங்க. இவனுங்களை நம்பி நான் எப்படி போய் பேசுவேன் அப்படின்ட்டாரு. இத சொன்னதோட நிறுத்திக்கல. அப்படி 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள்ல 75% மேல நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாரு. ஒரு 6, 7 மாசமாவே உக்ரைன் நியூட்ரலைஸ் பண்ணுது மிசைல்களையோ, ட்ரோன்களையோ அப்படிங்கிற சப்ஜெக்டே இல்லாம இருந்துச்சு. திடீர்னு சொல்றாரு. எங்க இருந்து வாங்கி வச்சு எப்படி வீழ்த்தினாரு அப்படின்னு தெரியல. ஆனா ஒத்த ஃபுட்டேஜ் அவர்கள் டெலகிராம் சேனல்லயே காட்டல. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் உண்மைய பேசிட்டாரு அப்படின்னு. யாரு? ஜெலன்ஸ்கி உண்மைய பேசிட்டாருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் பாஷையில அது ஆப்போசிட். சரி ரஷ்யா இங்க மட்டும் தாக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. தலைநகர் கிவ்வ இவருக்கு குறி வச்சு தாக்குறார்கள். ஏன்னு அவங்க சொல்ற கணக்கு ஒண்ணே ஒண்ணுதான். இந்த பேப்பரை வச்சுக்கிட்டே 10 நாள் ஓட்டுவாங்க. பயங்கரமா தாக்குனா மட்டும்தான் ஒழுங்கா டேபிளுக்கு வந்து கையெழுத்த போடுவாங்க. அதுக்காக ரஷ்யா பெரிய அளவு தலைநகர் கிவ்வ மட்டும் கிடையாது, எல்லா பக்கமும் தாக்குது. அதாவது களம் வேற, களத்துக்குள்ள அக்ரெசிவா முன்னேறுறார்கள். களத்த தாண்டி யுத்தத்த ஃபீல் பண்ணணும்னு ஒட்டுமொத்த உக்ரைன்லயும் தாக்கி வச்சிருக்கார்கள். இதுல பல குடியிருப்புகள் தான், மக்கள் குடியிருப்புகள் தான். உக்ரைனிய மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். நேத்து நைட்டு நடந்த பெரும் தாக்குதல். ஆனா இவர குறி வச்சு பெரிய அளவு எந்த தாக்குதலும் பண்ணல. இவர் தான் படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள போய் எதுக்கு தாக்கிக்கிட்டு அப்படின்னு. அவரு மக்கள் குடியிருப்ப தான் தன்னை நோக்கி தாக்கி புட்டாய்ங்கன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரே ஒழிய, குறி அவர் கிடையாது. ஒட்டுமொத்தமா உக்ரைன் குடியிருப்பு மக்கள்கள் ஹீட்ட ஜெனரேட் பண்றத உணரணும் அப்படிங்கறக்காக எல்லா பக்கமும் தாக்கணும் அப்படின்னு அபிஷியலாவே அறிவிக்கிறார்கள். அவர்கள் அறிவிக்கும்போது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இல்ல. ஒவ்வொரு பகுதிக்கும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டார்கள். வீரியத்தை பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிச்சிருக்கார்கள் நேத்து இரவு. இதுல உக்ரைன் பெரிய அளவு அதிர்ச்சி தான். அமெரிக்காவை பொறுத்த வரையும் நான் மட்டும் இல்ல அப்படின்னா நேத்து இரவு மாதிரி தான் பல இரவுகள் இருந்திருக்கும். அப்படி பல இரவுகள் இருந்திருந்தா உக்ரைன்கிற நாடே இருந்திருக்காது. காசாவை காட்டிலும் மோசமா உக்ரைன் போயிருக்கும். நான் தான் உக்ரைன் மக்களையும் காப்பாத்துறேன், உக்ரைன் நிலப்பரப்பையும் காப்பாத்துறேன். இந்த ஐரோப்பிய தலைவர்கள்லாம் ரஷ்யாவுக்கு நிலத்தை கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருங்கிறாரு. நான் கொஞ்சூடு கொடுத்து நிறைய காப்பாத்திட்டேன். இல்ல இப்படியே வேடிக்கை பாக்குறீங்கன்னா ரஷ்யா நிறைய எடுத்துக்கிட்டு கொஞ்சூட தான் உங்களுக்கு விட்டு வைக்கும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே ஆவேசப்படுறாரு. அப்ப அதுக்கு மேல இத பிடிச்சுக்கிட்டு ஐரோப்பிய தலைவர்கள் தொங்குனா ஒவ்வொரு பேரையும் லிஸ்ட் போட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு. ஐரோப்பிய தலைவர்களுக்கே இந்த நிலைமை. பொட்டி வாங்கிட்டு எல்லாத்தையும் செஞ்ச ஜெலன்ஸ்கிக்கு ஐரோப்பா தர போட்டிக்காக இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம்னு நினைச்சா டிக்கெட்டு கிழிச்சு கொடுத்துருவாரு மனுஷன். அவ்வளவு டென்ஷன்ல இருக்காரு. காரணம் அவரோட டார்கெட் யுத்த காலத்துல பெரிய அளவு சறுக்குது. உக்ரைன் யுத்தம் டிலே ஆகுது. எப்படியும் முடிச்சு போடுவோம். டிலே ஆகுது. வெனிஸ்லாவை குறி வச்சு மதுரை விரட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம பேரு வரலாற்றுல நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள்லாம் இறங்குனதுக்கு அப்புறம் அதுல இருந்து லைட்டா பின்வாங்கி இருக்காரு. அவரே அந்த ஃபுல் டென்ஷன்ல இருக்காரு. என்னடா நடுவுல போய் ஒரு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் மாதிரி தூக்கிட்டு வந்துருவோம்னு பார்த்தா
முடியலையே அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு சிக்கல் இருக்கு. அமெரிக்கா பின்வாங்கிருச்சு அப்படின்னா, அவன் வெளிப்படையா அறிவிப்பான். ஆனா பின்வாங்க மாட்டான். அங்கேயே உட்கார்ந்து தான் திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருப்பான். வெனிசுலா கதை எப்படி வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அவ்வளோ டென்ஷன்ல இருக்காரு. அதனால அந்த டென்ஷன அப்படியே ஜெலன்ஸ்கி மேல இறக்கிருவாரு. இதெல்லாம் தெரிஞ்சனால தான் ஜெலன்ஸ்கி அப்படியே பாலிஷா ரஷ்யா பேரை மட்டும் சொல்றார். அமெரிக்கா பேரெல்லாம் சொல்லல. அமெரிக்கா குடுத்த எல்லா விஷயத்தையும் நான் பரிசீலனை செஞ்சுகிட்டு இருக்கேன். உடனே முடிவு எடுத்துருவேன்லாம் சொல்றாரு. உடனே அவர் முடிவெடுத்தா, அவரே நடந்து வெள்ளை மாளிகைக்கு போயி, அதுக்கப்புறம் என்ன லொகேஷனோ அங்க போய் கையெழுத்து போடலாம். இல்லாட்டி தூக்கிட்டு போய் கையெழுத்த வாங்கிட்டு பத்தியும் விட்டுருவாய்ங்க. நாட்டுக்குள்ளேயும் விடமாட்டாய்ங்க. அதனால ஜெலன்ஸ்கிக்கு ஆப்ஷனே இல்ல. ஆப்ஷன் இருக்கிற மாரி நடிக்கிறாராமா. ஆனா உண்மையும் கூட. இந்த நடிப்பு அந்த மக்கள்ட்ட எடுபடுது. அதனால தான் இவர் அதிபர் ஆனார். ஆனா வரும் நாட்கள்ல எடுபடுமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல வாய்ப்புகள் இல்ல. இதுக்கு மேல அமெரிக்கா ஏதாச்சும் சதிகள் பண்ணி, ஜெலன்ஸ்கிய உட்கார வச்சா உண்டு. இல்ல, இல்ல. ஐரோப்பா பண்றதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐரோப்பா பண்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா எடுபடுமா அப்படிங்கிறது தான் தெரியல. எடுபடுது, படல அத அப்புறம் பார்த்துக்கலாம். யுத்தம் நின்றும்ல அப்படின்னு கேட்டா, யுத்தம் கண்டிப்பா நின்றும். எப்பன்னு மட்டும் என்ட்ட கேட்கக்கூடாது. யாருக்குமே தெரியாத உண்மை. நமக்கு மட்டும் எப்படி தெரியும்?